Hey guys, I'm Don Michael. Welcome back to another video. This is Learn with DM series and I'm Don Michael. And in the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா augmented chords, augmented triads அப்படினா என்ன, அதை எங்க யூஸ் பண்ணனும் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸோட நம்ம வீடியோ பார்க்க போறோம். So, let's get started. மற்ற கண்ட்ரீஸ்லாம் கொரோனா எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்காங்க தெரியும். நம்ம என்ன வந்து கொரோனா போண்டா, கொரோனா தோசைன்னு மீம்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். 5 மணிக்கு வந்து கை தட்டிக்கிட்டு இருக்கோம். எந்த விதத்தில் அது ஹெல்ப் பண்ண போகுதுன்னு தெரியல. ஓகே, ஜஸ்ட் டு என்டர்டெயின் பண்ணுறதுக்கு தட் இஸ் ஃபைன். ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் த சீரியஸ்னஸ் ஆஃப் திஸ் இஷ்யூ. இப்போ வந்து 144 வந்து இப்போ நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க 31st வரைக்கும். ஸோ இந்த கர்ஃப்யூ வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். எல்லோரும் வீட்டில் இருங்க. ஸ்டே சேஃப், ஸ்டே அட் யுவர் ஹோம் அண்ட் வெளியே போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். போனீங்கன்னா வேறு மாஸ்க், ஒரு ப்ராப்பரான ஒரு மாஸ்க்கை போட்டு போங்க. வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா யூஸ் hand sanitizers to wash your hands. அண்ட் உங்களால் hand sanitizers வாங்க முடியல அப்படின்னா இட் இஸ் டோட்டலி அண்டர்ஸ்டாண்டபிள். பிகாஸ் மெடிக்கலில் கொள்ள ரேட்டு வைக்கிறாங்க, பிரச்சனையே இல்லை. ஹாவ் அ செப்பரேட் சோப் டு வாஷ் யூர் ஹேண்ட்ஸ். 20 செகண்ட்ஸாவது மினிமம் வாஷ் பண்ணணும்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட். அண்ட் அது எப்படி வாஷ் பண்ணணும் அப்படின்றது நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் இருக்குது, அதை பாருங்கள். அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் வர எல்லாத்தையும் நம்பாதீங்க, இந்த வதந்திங்கள்லாம் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. அண்ட் எல்லாருக்குமே அத்தியாவசியங்கள் தேவை தான். அதனால் பேசிக் அம்யூனிட்டிஸ்லாம் எல்லாருக்கும் கிடைக்கணும். அதனால் நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஸ்டாக் அப் பண்ணாதீங்க. கடைங்க கண்டிப்பாக திறந்து தான் இருக்க போகுது. ஸோ எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி தேவையான அளவு மட்டும் வாங்க, ஒரேடியாக வாங்கி வைக்காதீங்க எல்லாத்தையும். ஸோ அதோட இந்த சீரியஸான இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை முடிச்சுட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்மெண்டட் கார்டு அப்படின்றது ஒரு மேஜர் கார்டு, ஒரு மைனர் கார்டு, அந்த மாதிரி இதுவும் ஒரு ட்ரையாட் தான். ட்ரையாட் அப்படின்னா 3 நோட் சேர்ந்து ஃபார்ம் பண்ணுறது தான் ஒரு கார்டு, சரியா? கீபோர்டில் ஆர் மியூசிக்கில் இன் ஜென்ரல் நீங்கள் ஏதாவது ஒரு 3 நோட்டை பிடிச்சாலும் அது ஏதோ ஒரு கார்டை தான் டினோட் பண்ணும், சரியா? இப்போது ஆக்மெண்டட் கார்டு அப்படின்னு என்னன்றதுக்கு ஒரு பர்டிகுலரான ஒரு ஃபார்முலாவோ அப்படிலாம் வச்சு பண்ணாமல் சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு மேஜர் கார்டு வாசிச்சுட்டு அந்த மேஜர் கார்டோட 5th நோட் மட்டும் ஒரு ஷார்ப் ஏற்றி வாசிச்சிங்கன்னா அது ஆக்மெண்டட் கார்டு ஆயிரும். ஆக்மெண்டட் கார்டு சுத்தமாக எனக்கு புரியல அப்படின்னா லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து வரலாம். ஸோ பேசிக்காக உங்களுக்கு மேஜர் கார்டு அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு மேஜர் கார்டு எப்படி வருது? CEGன்றது தான் உங்களுக்கு மேஜர் கார்டு. இப்போது அதில் 5th நோட் என்னென்னா ஜீன்றது தான் 5th நோட். இப்போ 5th நோட் மட்டும் ஜிக்கு பதிலாக ஜி ஷார்ப் வாசிங்கன்னா அப்போ என்ன ஆகிடும்னா அது சிஇ ஜி ஷார்ப் வாசிக்கும் போது சி ஆக்மெண்ட் ஆகிடும். ஓகே, இவ்வளோ தான் சிம்பிள். அப்போது இப்போ டி ஆக்மெண்ட் வேணும்னா டி எஃப் ஷார்ப் ஏக்கு மேலே ஏ ஷார்ப் இருக்கும். அப்போ டி எஃப் ஷார்ப் ஏ ஷார்ப் வாசிங்கன்னா அது டி ஆக்மெண்ட் கார்டு ஆயிரும். வெரி சிம்பிள், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லலாம். இவ்வளோ தான். அந்த 5th நோட்டை மட்டும் ஒரு ஷார்ப் ஏற்றி வாசிங்க, அதாவது ஒரு செமிடோன் ஜாஸ்தியாக வாசிச்சிங்கன்னா அது டி ஆக்மெண்ட் ஆயிரும். ஒரு எந்த கார்டாக இருந்தாலும் சரி அதோடைய ஆக்மெண்ட் ஆயிரும், சரியா? மேஜர் கார்டை வச்சு தான் சொல்கிறேன் நான். மேஜர் ட்ரையாடில் 5th நோட் மட்டும் ஒரு செமிடோன் ஹையராக வாசிங்கன்னா அது வந்து ஆக்மெண்டட் கார்டு ஆயிரும். ஓகே, ஆக்மெண்டட் கார்டு எப்படி ஃபார்ம் பண்ணுறோன்றது சொல்லியாச்சு. இப்போ ஆக்மெண்டட் கார்டில் என்னென்னா மற்ற கார்டில் இருக்கிறத விட இதுக்கு ஒரு சின்ன ஒரு சிக்கல் இருக்கும். அது என்னென்னு நான் சொல்கிறேன். ஈவன் டிமினிஷ்ட் கார்டு கூட நான் டீச் பண்ணியிருப்பேன். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அந்த வீடியோ வேணால் நீங்கள் போய் பாருங்கள். டிமினிஷ் கார்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நம்ம இன்வர்ஷன்ஸாக வாசிக்க முடியும். வெரி சிம்பிள். ஒரு டிமினிஷ் மாதிரி இன்னொரு டிமினிஷ் வராது. ஓகே, ஒரு நான் இன்வர்ஷன் வாசித்தா அதே தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிஇ மேஜர் கார்டு எடுத்துக்கலாம். சிஇஜி அதோட இன்வர்ஷன் என்ன வரும்? இஜிசி அப்புறம் ஜிசின்னு வரும். மைனருக்கு அப்படி பண்ண முடியும். சி டி ஷார்ப் ஜி, அடுத்த இன்வர்ஷன் என்ன வரும்? டி ஷார்ப் ஜிசி, அடுத்த இன்வர்ஷன் ஜிசி டி ஷார்ப்னு வரும். டிமினிஷ்டு கூட அப்படி பண்ணலாம். சி டி ஷார்ப் எஃப் ஷார்ப், அப்புறம் என்ன டி ஷார்ப் எஃப் ஷார்ப்ஸ் இப்படிலாம் போகலாம், சரியா? டிமினிஷ்டு கூட பண்ணலாம். ஆனால் ஆக்மெண்டட் கார்ட்ஸ்க்கு உங்களால் இன்வர்ஷன்ஸ் வாசிக்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி ஆக்மெண்டட் வச்சு நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். சி ஆக்மெண்ட் வந்து என்னென்ன நோட்ஸ் வந்து அது கான்ட்ரிபியூட் பண்ணுறது? சி இ ஜி ஷார்ப், சரியா? சிஇ ஜி ஷார்ப் பண்ணுறது தான் சி ஆக்மெண்ட். இப்போது இதோட இன்வர்ஷன்னா என்ன வந்திருக்கணும்? I'll display it somewhere here. ஓகே, அப்போ என்ன வரும்னா இ ஜி ஷார்ப் சின்னு வரணும். இ ஜி ஷார்ப் சி. ஓகே, எனக்கு இன்வர்ஷன் வந்துருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போது சியிலேருந்து ஆரம்பித்தா சிஇ ஜி ஷார்ப்னு வருது. இப்போது இ ஜி ஷார்ப் சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இ ஆக்மெண்ட் ஆகிடும். ஏன்னா இ ஜி ஷார்ப் பின்றது மேஜர் கார்டு. அதுலேருந்து 5th வந்து அந்த 5th ஒரு செமிடோன் ஹையர், அதாவது பிலேருந்து அடுத்த இடத்துல இருக்குது சி இருக்குது. ஸோ இ ஜி ஷார்ப் சின்றது இ ஆக்மெண்ட் கார்டு ஆயிரும். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன் வரல, செகண்ட் இன்வர்ஷன் ட்ரை பண்ணலாமே. சிஇ ஜி ஷார்ப்ன்றது டானிக். ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன் வாசிச்சா அது இ ஆக்மெண்ட் ஆகிடுது. சரி, ஓகே. செகண்ட் இன்வர்ஷன் என்ன வரணும்? ஜி ஷார்ப் சி இன்னு வரணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஜி ஷார்ப் ஆக்மெண்ட் கார்டு ஆகிரும், சரியா? ஸோ என்ன சொல்ல வரேன்னா ஆக்மெண்டட் கார்ட்ஸில் மட்டும்
இன்வர்ஷன்ஸ் இருக்காது. தட் இஸ் த பாயிண்ட். ஓகே, ஆக்மெண்டட் கார்டில் இன்வர்ஷன்ஸ் இருக்காது. சரியா? வெரி சிம்பிள் அண்ட் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அப்போ ஆக்மெண்டட் கார்ட்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறோன்னா, அந்த ஒரு மேஜர் ட்ரையாட் வாசிச்சுட்டு அதில் அந்த 5th நோட் மட்டும் ஒரு செமிடோன் ஹையராக வாசிச்சா அது ஆக்மெண்டட் கார்டு. ஓகே, ஆனால் ஆக்மெண்டட் கார்டை வந்து நான் ஒரு பாட்லேயும் வாசித்து நான் கேட்டதே இல்லையே. நாங்கள் அது யாருமே வாசிக்க மாட்டோம், எங்கள் சர்ச்சில் இவ்வளோ பேர் வாசிக்கிறாங்க, சூப்பரான பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்களாம் அது வாசிக்கவே மாட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இட் இஸ் வெரி ராங். ஏன்னா வந்து அதுவெல்லாம் ட்ரான்சிஷன் நோட்ஸாக தான் கொடுப்பாங்க. ட்ரான்சிஷன் நோட்ஸ்னால் ட்ரான்சிஷன் கார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு எப்படி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணுன்னா, ஒரு கார்ட்லேருந்து இன்னொரு கார்டு கொடுக்கும்போது கனெக்டிங் நோட்டாக ஒரு நோட்டை கொடுப்பாங்க. அந்த ஒரு நோட் கொடுக்கும்போது அது வேறு கார்டு ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு சி நான் சிலேருந்து எக்ஸாம்பிள் எடுக்கணும். நம்ம சிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு சி மேஜர் கார்டு ப்ளே பண்ணு. ஓகே, இது வந்து சி மேஜர் கார்டு. இப்போது நான் சி மேஜர்லேருந்து ஏ மைனர் போகணும் அப்படின்னா என்ன ட்ரான்சிஷன்னா சிஇஜி சிஇஏ இந்த ஒரு இதுதான். அப்போது சிஇஜி சிஇஏ, அப்போ ஜி ஷார்ப் ஏ, இவ்வளோ தான் ஒரு ட்ரான்சிஷனாக கொடுக்க முடியும் இதுக்கும் சிக்கும் ஜிக்கும். அப்போது நான் என்ன பண்ணுவேன், சி மேஜர் சி டிமினிஷ் தட்ஸ் இட், அப்படி தான் போவோம். ஓகே, இதை வந்து இப்படி நாங்கள் ஒரு ட்ரான்சிஷனை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொடுப்போம். நாட் எக்ஸாக்ட்லி, நாட் லிட்ரலி. ஓகே, ஏன்னா நம்ம வந்து மைனர்லேருந்து தான் அப்படி வருவோம். இப்போது ஏ மைனர்லேருந்து சி வரும்னா அதை கொடுப்பேன். ஏ மைனர் கூட ஏ மைனர் ஆக்மெண்ட் கூட இது ஆக்மெண்ட் கார்டு. ஓகே, என்ன ஆக்மெண்ட்ன்றது என்னோட இந்த பொசிஷனை வச்சு தான் நான் டிசைட் பண்ணுவேன். ஏன்னா ஏசிஇ, ஓகே, ஏ மைனர் வந்து டானிக் வாசிக்கிறப்பல. ஓகே, ஸோ அப்போ என்ன வருது, ஏசிஇ வருது. நான் இங்கேருந்து சி வாசிக்கணுன்னா ஜிசிஇ தான் வாசிப்பேன். ஏசிஇலேருந்து எனக்கு ஜிசிஇ போகணும். அப்போ என்ன ட்ரான்சிஷன்னா, ஏக்கு முன்னாடிக்கு அந்த ஜி ஷாப் கொடுத்துட்டு நான் சி போவேன். திருப்பி அது கூட லெஃப்டோட. ஓகே, ஸோ இப்படி கொடுக்கும்போது அது என்ன ஆகுதுன்னா ஜி ஷாப் ஆக்மெண்ட்டாக இருக்கும். ஓகேயா, இந்த இடத்துல ஜி ஷாப் ஆக்மெண்ட்டாக இருக்கும். எந்த பொசிஷனில் இருக்குன்றதை பொறுத்து தான் அது எந்த ஆக்மெண்ட்னு இருக்கும். ஆனால் சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு மேஜர்லேருந்து அதோடைய மைனர் 6th போகிறதோ ஒரு மைனர்லேருந்து அதோடைய மேஜர் 3rd போகிறதுக்கு வந்து நம்ம ஆக்மெண்ட் கொடுத்துட்டு போவோம். இந்த ஒரு ட்ரான்சிஷன் இருக்கும். சரியா, எல்லா பாட்டுக்கும் அது கொடுப்போமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனால் தேவைப்படுற இடங்கள்லாம் நம்ம கொடுப்போம். இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து சிம்பிளாக அன்பு கூர்வேன் நான் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து ஆல்ரெடி இந்த சேனல் நம்ம பார்த்துருக்கோம் அண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சாங்குன்றதுனால வில் டூ திஸ். சரியா, இ மைனர் கொடுத்துறேன். இ மைனர் போகலாம். எபினேசரே. ஓகே ஓகே, சிம்பிள். எபினேசர்ன்றது இ மைனரில் ஸ்டார்ட் ஆகுது. இ மைனர்லேருந்து நான் ஜி போக போகிறேன். சரி, இ மைனர் ஜி போகும்போது இ மைனர் டி ஷார்ப் ஆக்மெண்ட் ஜி. சிம்பிள். ஆனால் டி ஷார்ப் ஆக்மெண்ட் நோட் எனக்கு தெரியாது, ஸ்பாட்டில் எப்படி கிடைக்கும்னா அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க. அதுக்கு நடுவில் இருக்க அந்த ட்ரான்சிஷன் நோட்னா இ மைனரில் இ ஜி பி அப்படியே வச்சுக்கோங்க. இந்த இ மட்டும் முன்னாடி கொண்டு போ. இ கூட ஜி டிஜிபி அப்படி வாச்சிருவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த அன்பு கூர்வேனில் அந்த சரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த சரணம் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் வித் இ மைனர். இ மைனருக்கு அடுத்து நான் ஜி கார்டு போகணும். இ மைனர்லேருந்து ஜி போகும்போது இஜிபி டிஜிபி இவ்வளோ தான் என்னோட நோட்ஸ் எனக்கு தெரியும். இதுக்கு நடுவில் என்ன வாசிக்க போகிறேன்னா ஒரு டி ஷார்ப் ஆட் பண்ணிப்பேன். ஏன்னா டி ஷார்ப் தான் ரெண்டு கனெக்டிங் நோட். அப்போ என்ன ஆகுனா அது எப்படி வாசிப்போம்னா, ஜேபி வாசி. எபினேசரே எபினேசர். ஓகே, இங்கே ஒரு டி ஷார்ப் மட்டும் தான் நான் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். ஓகே, இ மைனர் கார்ட்லேருந்து ஒரு டி ஷார்ப் மட்டும் நான் கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா அது டி ஷார்ப் ஆக்மெண்ட் ஆயிரும். ஆனால் இந்த இடத்துல வந்து நான் என்ன இஜிபின்னு கொடுக்கறனால டி ஷார்ப் ஆக்மெண்ட்னு சொல்கிறேன். இதே நான் வேறு இன்வர்ஷன் கொடுத்தா அது வேறு ஆக்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக ஒரு ஆக்மெண்டட் கார்டு தான். ஓகே, அதில் கண்டிப்பாக அந்த டி ஷார்ப் நோட் ஆட் ஆகிருக்கும். ஸோ இ மைனர்லேருந்து நான் ஜிக்கு போனாலும் இல்லை ஜிலேருந்து இ மைனர் வந்தாலும் அது கொடுக்குறது நடுவில் ஒரு ஆக்மெண்டட் கார்டு கொடுத்துட்டு தான் நான் அந்த ட்ரான்சிஷன் பண்ணுவேன். தட் இஸ் த ஹோல் பாயிண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. ஓகே, ஒரு ட்ரான்சிஷன் என்ன கொடுப்பேன்னா அது ஆக்மெண்டட் கார்டை கொடுப்பேன். அந்த ஆக்மெண்டட் கார்டை நான் வந்து அந்த இடத்துல என்னுடைய பொசிஷனை பொறுத்து தான் அது டி ஷார்ப் ஆக்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா ஜி ஆக்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா பி ஆக்மெண்ட்டாகவும் இருக்கலாம். ஓகே, ஸோ வந்து அது ஒரு ஆக்மெண்டட் கார்டு தான். ஆனால் அதோட பொசிஷனை பொறுத்து அதோடைய நேம் மாறும். அதாவது அந்த ஸ்டார்டிங் நோட்டை வச்சு தான் நம்ம வந்து அது ரூட்டாக கன்சிடர் பண்ணிப்போம். டி ஷார்ப் ஆக்மெண்ட் ஒரு ஜி ஆக்மெண்ட் ஆர் பி ஆக்மெண்ட். எனிவே இட்ஸ் கோயிங் டு பி அன் ஆக்மெண்டட் கார்டு. சரியா, இ மைனர்லேருந்து ஜி போகும்போது ஒரு ஆக்மெண்டட் கார்டு கொடுத்துட்டு நம்ம அடுத்த கார்டுக்கு போவோம். சரியா, இதுதான் இந்த ஹோல் பாயிண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் வீடியோ. அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லலாம். உங்களுக்கு சஜஷன்ஸ் ஆர் ஃபீட்பேக்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் தமிழில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள்.
and I'll see you in another video. Thanks for watching this video. God bless you all.